ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹிந்தியில ரிலீஸ் ஆன துரந்தர் த ரிவெஞ்ச் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோவை ஒரு ஸ்பை ஏஜென்ட்டா காட்டுறாங்க. அவர் பாகிஸ்தான்ல நடக்கிற அந்த தீவிரவாதத்தனம், அந்த வெப்பன் மாஃபியா, ட்ரக் மாஃபியா இதெல்லாம் பத்தி இந்தியாவுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற வில்லனையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடுறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல நடக்கிற அந்த கலவரம், அந்த தீவிரவாதத்தனம், அந்த ட்ரக் மாஃபியா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எப்படி அடக்குனாரு. அதே நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற பெரிய டான்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவ என்ன பண்ணாங்க? இவரு கடைசியில இந்தியாவுக்கு திரும்பி வந்தாரா இல்லையா? இவரோட குடும்பத்துக்கு என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஆதித்யா ஒரு ஸ்பை ஆக்ஷன ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. கதையில எங்கேயுமே குறை வைக்காம உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்ததுனாலேயே சில கிளிப்ஸ் எல்லாம் வச்சு நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா ரன்வீர் சிங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா அமைஞ்சிருக்காரு. எதுக்குன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே இவரோட கேரக்டரை சூப்பரா காமிச்சிருக்காரு டைரக்டர். அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல நடிச்ச 6 மாதவனோட ரோலையே ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் நடக்கும். அதுலயும் நடிச்ச எல்லாருமே அவனோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் விகாஸ் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா அமைச்சிருக்காரு. எதுக்குன்னா ஒரு ஸ்பை ஆக்ஷன்னாலே ஆக்ஷன் காட்சி எல்லாமே அனல் பறக்குறாப்புல ராவா புரூட்டலா காமிப்பாங்க. அதே மாதிரியே இந்த படத்திலே ஆக்ஷன் காட்சி எல்லாமே அனல் பறக்குறாப்புல ராவா புரூட்டலா தான் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரியே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே இந்த படம் ஃபுல்லா ஆக்ஷன்ல தான் மூவ் ஆகுது. அதனால நம்ம சினிமாட்டோகிராஃபர் ஸ்டார்டிங்ல அந்த எம்எல்ஏ வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த ஃபைட் காட்சியை காமிச்சதா இருக்கட்டும், கடைசி லிகாரிக்குள்ள நடக்கிற அந்த ஃபைட் காட்சியை காமிச்சதா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே சினிமாட்டோகிராஃபர் வச்ச ஆங்கிளா இருக்கட்டும், அந்த ட்ரோன் ஷாட்டா இருக்கட்டும், லாங் ஷாட்டா இருக்கட்டும், அது எல்லாமே சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருக்காரு. அதே மாதிரியே படத்துல போட்டோகிராஃபி டீமும் அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா அமைஞ்சதுன்னு ரெண்டாவதா பார்த்தோம்னா ஸ்டண்ட் தான். எதுக்குன்னா இந்த படத்துல ஸ்டண்ட் காட்சியெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கும். கடைசியில எண்ட் கிரெடிட்ஸ்ல இந்த மிலிட்டரி ட்ரைனிங்லாம் எப்படி ட்ரைனிங் குடுத்து ஒரு ஸ்பை ஏஜென்ட்ட மத்த நாட்டுக்கு அனுப்பி விட்டா என்னென்ன ட்ரைனிங் குடுப்பாங்களோ, அந்த காட்சியெல்லாம் சூப்பரா காமிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர வேற லெவல்ல போட்டிருக்காரு. ரன்வீர் சிங்க்கு ஸ்பெஷலா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. மத்தபடி படத்துல பாட்டு பெருசா கேட்கறாப்ல இல்ல. ஆனா பார்ட் 1ஓட பிஜிஎம்ம கம்பேர் பண்ணும்போது, இந்த படத்துல பிஜிஎம் கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. எதுக்குன்னா, பார்ட் 1ல நம்ம அக்ஷய் கண்ணாக்கும், ரன்வீர் சிங்க்கும் தனித்தனியா பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாங்க. அது வேற லெவல்ல இருக்கும். ஆனா இந்த படத்துல வில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவத்த குடுத்து எடுத்திருக்கலாம். வில்லன கடைசியில சப்பையா காட்டி தான் முடிச்சிருப்பாங்க. அத நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். படத்துல டைரக்டர் ஆதித்யா ஸ்பை ஆக்ஷன எப்படி கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணுமோ, அத நல்லாவே சேர்த்துட்டாரு. அதே மாரி ரியல் லைஃப்ல நடந்த அந்த சம்பவத்தையும் கரெக்ட்டா ரீல் லைஃப்ல வச்சு நல்லாவே கொண்டு போயிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த ரியல் ஃபுட்டேஜ வச்சு படத்துல எப்படி கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தா ரீச் ஆகுமோ, அத நல்லாவே கொண்டு போய் சேர்த்திருக்காரு. கடைசி கிளைமாக்ஸ் காட்சியா இருக்கட்டும், இன்டர்வல் காட்சியா இருக்கட்டும், படத்தோட ஸ்டார்ட்டிங் காட்சியா இருக்கட்டும், அவனோட ஃபேமிலி எமோஷன காமிக்கிற அந்த காட்சியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டைரக்டர் ரியல் லைஃப்ல நடந்தத அப்படியே இந்த படத்திலயும் நல்லாவே காமிச்சிருக்காரு. அதுல முக்கியமானது பார்த்தோம்னா, ராவுத் அப்படின்னு ஒரு கேரக்டர காமிச்சிருப்பாரு. அந்த ரியல் லைஃப் ஃபோட்டோவா இருக்கட்டும், அந்த ஆள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எதனால இறந்து போகாம இப்படிலாம் இருக்காரு. அதுக்கு காரணமா இருக்க அந்த ஸ்பை ஏஜென்ட்ட காமிச்சதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ வச்சு சூப்பரா கொண்டு போயிருக்காரு. படத்துல டைரக்டர் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீனா இருக்கட்டும், எமோஷன் காட்சியா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காம ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காரு. எதுக்குன்னா, கடைசி 1/2 மணி நேரம் சீன் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா அமைஞ்சிருக்கு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாரி ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோ எதனால அவங்க குடும்பத்த விட்டு ஒரு ஸ்பை ஏஜென்ட்டா பாகிஸ்தான்ல போய் கஷ்டப்பட்டாரு. எதனால இந்தியா முக்கியம் அப்படின்னு அந்த காட்சி எல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருக்காங்க. அதே மாரி படத்துல மோடிய பத்தின சில காட்சிகளும் டைரக்டர் வச்சிருக்காரு. அதே மாரி இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தகுந்த மாரி சில சொசைட்டிக்கு ஏத்த மெசேஜையும் இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாரி டைரக்டர் பார்ட் 1ல கதைக்கு முக்கியத்துவம் குடுத்து எடுத்திருப்பாரு.
படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்துல இந்த கொலை பண்ற சீனா இருக்கட்டும், அந்த ஃபைட் காட்சியா இருக்கட்டும், அதெல்லாம் ரத்தம் தெறிக்கிறப்ப ரொம்ப ராவா, ப்ரூட்டலா காமிச்சிருக்காங்க. அதனாலேயே இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் தான் குடுத்துருக்காங்க. அதனால இந்த படத்த ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பார்த்தோம்னா, தேவையில்லாத காட்சி ஒரு 20 நிமிஷம் சீன் இருக்கு. அத நம்ம டைரக்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாரி தேவையில்லாத எமோஷனு, ரொமான்ஸு, ஃபேமிலி எமோஷனு அதெல்லாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாரி தேவையில்லாத பொலிட்டிக்கலுக்கு ரிலேட்டடா சில சம்பந்தமான காட்சிலாம் வச்சிருக்காரு. அதே மாரி இப்ப இருக்கிற கரண்ட் பிரைம் மினிஸ்டர பத்தி கொஞ்சம் பெருமையா காட்டுறேன் அப்படின்னு கொஞ்சம் ஜால்ரா அடிக்கிற மாரி சில காட்சி நம்ம டைரக்டர் வச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பார்ட் 1 மாரியே பார்ட் 2வையும் கொண்டு போயிருந்தா, இந்த படம் ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கும். ஆனா, அத நம்ம டைரக்டர் வந்து கோட்ட விட்டாரு. எதுக்குன்னா, நம்ம மாதவனும், ரன்வீர் சிங்க்கும் பேசுற அந்த கான்வர்சேஷன் அது எல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருக்காரு. இஸ்ரேலுக்கும், இந்தியாவுக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப காமிச்சது. பாகிஸ்தானுக்கும், இஸ்ரேலுக்கும் இருக்கிற அந்த சில பகையான காட்சிய காமிச்சது. அது என்னதான் நல்லா இருந்தாலும், இந்த டிமானிட்டேஷன் அது எல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருக்காங்க. இருந்தாலும், இப்ப இருக்கிற அந்த கரண்ட் பொலிட்டீஷியன பத்தி கொஞ்சம் பில்டப் பண்ற மாரி கொஞ்சம் காட்சிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாரி இந்த படத்த கண்டிப்பா சென்சார் போர்டு பார்த்து தான் இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் குடுத்திருப்பாங்க. ஆனா, இப்ப தமிழ்ல ஒரு படம் வந்து சான்றிதழே பெறாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த படத்தையும், இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, துரந்தர் வந்து என்னடா அந்த படத்துக்கு எப்படி சான்றிதழ் குடுத்தீங்க? அப்படின்னு தான் நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே தோணும். எதுக்குன்னா, அந்த அளவுக்கு இந்த இதுல காட்சிலாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஆனா, அந்த படத்தையும் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கிற அந்த படத்தையும் கம்பேர் பண்ணா, அது என்னன்னு ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 7.5 குடுக்கலாம். இந்த படத்த ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கறத அவாய்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.